உன்கை ரேகைகள் உங்கள் வயது எத்தனை என்பதை எழுதி வைத்திருக்கும் கல்வெட்டு போன்றது. அல்லது கிராமப்போனின் சுழலும் தட்டு போன்றது. அதில் ஊசி கடைசியாக வந்து நிற்கும் இடமே உன் ஆயுள் எத்தனை என்பதை எழுதிய கல்வெட்டாகும் என்று முத்தையா முனிவர் சொன்னார். அதுதான் உன் விதி. இதைத் தவிர உன் விதி என்பது வேறொன்றுமில்லை. இப்போ உலக வாழ்க்கைக்கு உனக்கு அளிக்கப்பட்டுள்ள காலம் எவ்வளவு என்பதே அந்த விதியாகும். அதற்குள்ளே நீர் எதனையும் சாதித்துவிடலாம். அது உன்னைப் பொறுத்தது. வயதைத் தவிர வேறொன்றும் விதியில்லை. ஆயுள் என்னும் விதி மட்டுமே மாறாதது. ஆயுள் விரல் நுனியில் எழுதப்பட்டுள்ளது. கையில் மற்ற இடத்து ரேகைகள் எல்லாம் மாறத்தக்கவை. அவை மாறத்தக்க விதிகளாகும். உன் எண்ணமும் நீர் எடுக்கும் தீர்மானமும் அதனைத் தொடர்ந்தான நல்ல செயல்களும் மாற மாற உன் கைகளில் ஏனைய இடங்களில் உள்ள ரேகைகள் மாற்றமடையும். அதனை மாற்றுவது உன்பை பொறுத்தது. நீர் முயற்சி மேற்கொள்ளவில்லையானால் அவையும் மாறாது உன் விதியாகிவிடும். முயற்சி திருவினையாக்கும். கடவுள் உனக்கும் சேர்த்தே போதிய வாய்ப்புகளை எல்லோருக்குமாக ஏற்படுத்தி வைத்துள்ளார். உன் அயராத முயற்சியினால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆயுள் தவிர்ந்து மற்றெல்லா விதிகளையும் உன்னால் மாற்றி உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆயுட்காலத்துக்குள்ளேயே இன்பத்தையும் பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீர் முயற்சி செய்யவில்லையானால் கைரேகைகளில் எழுதப்பட்டுள்ளபடி அந்தந்த காலத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் கவலையையும் பயத்தையும் வேதனையையும் அடைந்து இறுதியாக அந்த வயது முடிந்தபோது மறுபிறவிக்கு தயாராகி விடுவாய் என்று முத்தையா முனிவர் சொன்னார். கைரேகையை சரியாக வாசிக்கக்கூடிய சித்தர்கள் இருப்பார்களானால் நீங்கள் எந்தவிதமான நல்ல வேலைகளைச் செய்து நல்லவராக மாறி வயது தவிர்ந்த ஏனைய விதிகளை மாற்றி துன்பம் கவலை வேதனை தோல்வி என்பவற்றைப் போக்கி இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் என அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவ்வாறான சாத்திரிகள் இன்று இல்லை என்பதை நான் முன்னரே சொல்லியுள்ளேன். அதனால் அது பற்றி கவலைப்படாமல் நல்லெண்ணம் நல்ல தீர்மானம் நல்ல செயல்களில் நம்பிக்கை கொண்டு அதனைத் திடமாக கடைப்பிடித்து வாருங்கள். அந்த விதிக்கப்பட்ட ஆயுட்காலத்துக்குள் தானாக எல்லாம் மாற்றமடையும். நீர் துன்பம் கவலை தோல்வியே இல்லாத இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நீர் கடந்த கால துன்ப அனுபவங்களை மறந்து நிகழ்கால உன் செயல்களை நல்லதாக்கினால் எதிர்காலம் பற்றி நீர் அச்சங்கொள்ளாது. உன் நல்லெண்ணத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஆயுள் தவிர்ந்த எனைய விதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் மாற்றி இன்பத்தை மட்டும் அடைவதற்கான வாய்ப்பை கடவுள் தந்து கொண்டே இருப்பார் என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். நல்லதைச் செய்தால் அது எப்படி விதியை மாற்றும் என எண்ணத் தோன்றலாம். தவறில்லை. நீ என்பது உண்மையில் உன் ஆன்மாவாகும். ஆன்மா என்பது கடவுளின் ஒரு பாகமாகும். கடவுள் என்பது ஊனக்கண்ணுக்கு புலப்படாத சக்தி. அந்தச் சக்தி உன்னுடனேயே இருக்கின்றது. கடவுள் என்னும் சக்தி ஒரு மாயக்கரம் போன்றது. அந்தச் சக்தி நீ விழும்போது உன்னை தூக்கிவிடக்கூடியது. உன் அப்பாவும் கடவுள்தான். அவர் வெளியே இருக்கிறார். நீ உடலுக்குள் இருக்கிறாய். பிள்ளையைத் தந்தை மறப்பதில்லை. நல்லதைச் செய்தால் தட்டிக் கொடுப்பார். கெட்டதைச் செய்தால் தண்டிப்பார். அதனை அவர் நேரடியாகச் செய்வதில்லை. அவருக்காக வேறு யாரோ செய்கிறார்கள். மாயையினால் பீடிக்கப்பட்டுள்ள உன்னால் அதனை உணர முடிவதில்லை. பஸ்ஸில் பிரயாணம் செய்யும்போது உன் பணப்பை களவாடப்படுகிறது. கொண்டக்டர் ரிக்கற்றுக்கு காசு கேட்கிறார். நீர் பணப்பையைப் பார்க்கிறாய். பணப்பை இல்லை. கலவரமடைகிறாய். ஆனால் கண்டக்டர் காசில்லாவிட்டால் இறங்கு என்று வெளியே போகும்படி தள்ளுகிறான். நீ அவமானம் தாங்க முடியாது தவிக்கிறாய். அப்போது ஒரு பையன் ஐயாவுக்கு காசு இந்தா என்று கொடுக்கின்றான். இது எப்படி நடந்தது என்று கேட்கிறாயா? நீர் இதுபோல ஒரு நல்ல செயலை இதற்கு முன்னர் யாருக்கோ செய்திருக்கிறாய் என்று நான் சொன்னால் நம்புவாயா?
முடியாதல்லவா? அது உன் தவறில்லை. ஞானக்கண் இன்னும் திறக்கவில்லையே, அதுதான் காரணம் என்று நான் நினைத்துக் கொள்ளுகின்றேன். உன் கை ரேகைகளில் எழுதப்பட்டிருந்த விதி அவமானமாகும். அதனை மாற்றியது முன்னர் நீர் யாருக்கோ செய்த நன்மையாகும். இவ்வாறு உன் கைகளில் எழுதப்பட்டிருக்கும் எல்லா விதிகளையும் மாற்றக்கூடிய ஆற்றல் நல்லெண்ணத்துக்கும் நல்ல தீர்மானத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் இருக்கிறது. நீர் பயமே கொள்ளாது கடவுளை நம்பினால் விதியை வென்று விதிக்கப்பட்ட ஆயுட்காலம் வரை துன்பமேயில்லாது இன்பமாக வாழலாம் என்று சொன்னது மட்டுமல்லாது விதியையே வென்ற மார்க்கண்டேயர் போல என்றென்றும் 16 வயது என்று சொல்லும்படி வாழலாம் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். ஏயவர்கள் உனக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து உன் விதியை மாற்றும் சக்தியை உனக்காகப் பெற்றுத் தரலாம். அது உன் பெற்றாராகவோ உன் துணையாகவோ உன் பிள்ளைகளாகவோ உன் நண்பர்களாகவோ உன் நல்ல செயல்களால் தூண்டப்பட்டவர்களாகவோ இருக்க முடியும். அவர்கள் பிரார்த்தனையும் உனக்கான சக்தியைப் பெற்றுத்தரும். அதுவும் உனக்கான நல்லவற்றுக்குக் காரணமாகும். அதற்காகவே உங்களுடைய ஒரு அன்பருக்காக கூட்டு வணக்கத்தில் ஈடுபடச் சொல்லுகின்றேன் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். கரோலிசப்பு மெண்டிஸ்.